கடகராசி நேயர்களுக்கு 2026 நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முதல்ல கண்டக சனி முடிஞ்சது, அஷ்டம சனி முடிஞ்சது. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, உங்கள் குழந்தைங்களுக்காக மேல் படிப்புக்காக பணம் கட்டுறதோ, இல்லை அவங்களுக்கு வீடு நிலம் அப்படின்னு வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்கள் வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்களை புதுப்பிக்கிறதோ, இப்படின்னு சுப செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வந்து சேரும். மிக கவனமாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதேசம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஆனால் காசியில் போய் கர்மம் தீர்க்கிறதுக்கான ஒரு காலகட்டம் வருதுங்கிறது மிக அபூர்வ காலம். மறக்காமல் நான் சொன்ன இந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. அபூர்வ பலன்கள், சுப பலன்கள், ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார்? நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான், அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால் உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். கடகராசி நேயர்களுக்கு 2026 நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முதல்ல கண்டக சனி முடிஞ்சது, அஷ்டம சனி முடிஞ்சது. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். மீனராசியை பார்க்கும்போது வீடு, வாசல், மனைவி, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சேர்ந்து வாழற பாக்கியம், திருமணம் நடக்கிற பாக்கியம், கெட்டி மேளம் கொட்டுற பாக்கியம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கு பணம் கொடுக்கறது, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, உங்கள் குழந்தைங்களுக்காக மேல் படிப்புக்காக பணம் கட்டுறதோ, இல்லை அவங்களுக்கு வீடு நிலம் அப்படின்னு வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்கள் வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்களை புதுப்பிக்கிறதோ, இப்படின்னு சுப செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் ஒன்று புரிஞ்சுங்க சார், சுப செலவுகள் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு அந்த வரவு இருந்தால் தானே பண்ண முடியும். வரவு இருந்தால் தான் சுப செலவு மீட் பண்ண முடியும். ஆக சுப செலவு இருக்கட்டும், வரவும் இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருங்க. ஆனால் இந்த பழைய இந்த ஒரு 5 வருஷம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதை மனசில் வச்சுக்காதீங்க. 7ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வந்து சேரும். மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோடு சேர்ந்து பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் கற்றுக்காதீங்க. அளவோடு இருங்க, மிதமாக இருங்க, அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதேசம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு, 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது, 2 பேரும் சந்திக்கிறாங்க. பித்திருக்களுக்கு, உங்கள் மூதாதையர்களுக்கு காசி, கயா, ராமேஸ்வரத்தில் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சார் உங்களுக்கு பணம் வருது சார்,
பெட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் காசியில் போய் கர்மம் தீர்க்கறதுக்கான ஒரு காலகட்டம் வருதுங்கிறது மிக அபூர்வ காலம். மறக்காமல் நான் சொன்ன இந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. அபூர்வ பலன்கள், சுப பலன்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிச்சாரமாக போகிறார். பின்னாடி இவர் வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜன சுகினோ.